தாய் வீடு டிசம்பர் 2024. இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 9. நியாயமான போர் என்ற கருத்துருவாக்கமும் இலங்கையும். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். போர்கள் நியாயமாக நடப்பதில்லை. அவை நியாயத்துக்காக நடப்பதும் இல்லை. எந்த ஒரு முரண்பாட்டுக்கும் போர் தீர்வல்ல என்பதை வரலாறு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் போர்கள் நடக்கின்றன. அதற்கான நியாயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த பின்புலத்தில் தோற்றம் பெற்றதுதான் நியாயமான போர், ஜஸ்ட் வார் என்ற கருத்தாக்கம். இலங்கையின் இறுதிப் போரின் போது இந்த கருத்தாக்கம் பேசுபொருளாக இருந்தது. போரை நிறுத்தச் சொல்லி குரல்கள் எழுந்த போதெல்லாம் இலங்கை அரசாங்கம் நியாயமான போர் என்ற கருத்தாக்கத்தை சான்று காட்டியது. இந்த கருத்தாக்கம் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்த போதும் அது கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்து வந்திருக்கிறது. நியாயமான போரின் பெயரால் மக்கள் கொல்லப்படுவதையும் அதனிலும் மேலாக படுகொலை செய்யப்படுவதையும் எவ்வாறு விளங்குவது என்பதும், நியாயமான போரின் பெயரால் கூட்டுக் கொலைகளையும் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலைகளையும் மனிதகுலத்துக்கும் எதிரான குற்றங்களையும் எவ்வாறு அனுமதிப்பது என்பதும் முக்கிய பேசு பொருட்களாக உள்ளன. நியாயமான போர் என்பது போரை தூண்டும் தார்மீக மற்றும் நெறிமுறை கேள்விகளை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு கட்டமைப்பாகும். ஒரு குறிப்பிட்ட அல்லது முன்மொழியப்பட்ட போரின் சரி அல்லது தவறு பற்றிய விவாதத்தில் ஈடுபடுவோர் அனைவருமே அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் என்று கருதுவது நியாயமானது. இரண்டாம் உலகப் போர் ஏன் நல்ல போராக பலரால் கருதப்படுகிறது? 1994 ருவாண்டா இனப்படுகொலையை நிறுத்த சர்வதேச சமூகம் இராணுவத்தை நிலை நிறுத்தியிருக்க வேண்டுமா? 2003 ஈராக் படையெடுப்பு நியாயமானதா? அது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது முக்கியமா? காசா மீதான இஸ்ரேலிய நடவடிக்கை உரிய கவனத்துடன் நடத்தப்பட்டதா? நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானில் செய்ததில் என்ன தவறு? இந்த வகையான கேள்விகள் பொதுவாக மக்களை நியாயமான போர் என்ற கருத்தாக்கம் குறித்த கோட்பாட்டு வினாக்களுக்கு இட்டுச் செல்கின்றன. இவை அடிப்படையில் குறித்த கருத்துருவாக்கத்தின் அறம் சார்ந்த பிரச்சினைகளை எழுப்புகின்றன. இந்த கேள்விகள் பொதுவாக 3 வேறுபட்ட ஆனால் இடைத்தொடர்பான துருவங்களாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது போரை பயன்படுத்துவதை பற்றி பேசுகிறது. வலுக்கட்டாயமாக போரை செய்வதற்கான நியாயமான காரணம் என்ன? அதை தொடங்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? என்ன நோக்கங்கள் அதை வழிநடத்த வேண்டும்? போர் முன்மொழியப்படுவதற்கு முன்னர் மற்ற அனைத்து விருப்பங்களும் தீர்ந்துவிட்டதா? மேலும் இது தீமையை விட பெரிய நன்மையை கொண்டு வரும் என்று நியாயமாக எதிர்பார்க்க முடியுமா? இவ்வினாக்களுக்கான விசாரணையின் இரண்டாவது துருவம் போரின் நடத்தை பற்றி பேசுகிறது. தமது போரிடும் பலத்தை பயன்படுத்த யாருக்கு உரிமையுண்டு? இராணுவ நடவடிக்கைக்கான சட்டபூர்வ இலக்காக தகுதி பெற்றவர் யார்? என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம்? என்ன தந்திரோபாயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன? மிதமிஞ்சிய அல்லது அதிகப்படியான வன்முறை என எது கணக்கிடப்படுகின்றது? இந்த கேள்விகள் ஒன்றாகச் சேர்ந்து போர் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. விசாரணையின் மூன்றாவது மற்றும் இறுதி துருவமானது போரின் முடிவுடன் தொடர்புடையது. போரை எப்படி முடிக்க வேண்டும்? பகைமைகளுக்கு பிறகு பல்வேறு போர்க்குணமிக்கவர்கள் என்ன பொறுப்புகள் மற்றும் உரிமைகளை பெறுகிறார்கள்? பழைய எதிரிகளுக்கிடையே ஒரு நியாயமான மற்றும் நீடித்த சமாதானத்திற்கான உறுதியான பாதை எது? இந்த கேள்விகள் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான வழியை பற்றி நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் என்பதை வழிகாட்டுகின்றன. இந்த கேள்விகள் குறித்தும் கேட்கப்படும் கேள்விகளின் வகைமைகள் குறித்தும் நிறைய கூறலாம். ஆயினும் இந்த கேள்விகள் குறித்து மிக நீண்ட உரையாடல்களின் பின்னரே உள்ளடக்கப்பட்டன என்பதும்
அறம்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நடைமுறைப்படுத்துவதையே இவை நோக்காக கொண்டவை என்பதும் முக்கியமானவை. அதே நேரம் இவை சில சமயங்களில் போரை நியாயப்படுத்துவதில் திருப்தியடையும் வாய்ப்புகளையும் வழங்கிவிடுகின்றன. நியாயமான போர் கோட்பாடு எங்கிருந்து வந்தது என்பது அடுத்த கேள்வி. நியாயமான போர் என்ற எண்ணத்தின் தோற்றம் குறித்தும் காலப்போக்கில் அது எவ்வாறு உருவானது என்பது பற்றியும் சுவாரஸ்யமான கதையொன்று சொல்லப்படுகிறது. இந்த கதை பொதுவாக கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சென்ட் அகஸ்டினின் அரசியல் இறையியலுடன் தொடங்குகிறது. குறிப்பாக இராணுவ சேவையின் குடிமை கடமையை கிறிஸ்தவ நம்பிக்கையின் கட்டளைகளுடன் சமரசம் செய்வதற்கான அவரது முயற்சிகளில் இது அடித்தளமிட்டிருக்கிறது. இந்த காரணத்திற்காகவே அகஸ்டின் நியாயமான போர் என்ற யோசனையை வகுத்தார். அவரது கருத்தின் அடிப்படையில் நியாயமான போர்கள் காயங்களுக்கு பழிவாங்கும் என்று வரையறுக்கப்படுகிறது. அத்துடன் ஒரு தேசமோ அல்லது அரசோ யாரை எதிர்த்து போரிட்டாலும் அதன் குடிமக்கள் செய்த தவறை தண்டிக்க அல்லது அவர்களிடமிருந்து தவறாக எடுக்கப்பட்ட ஒன்றை திருப்பித் தர வேண்டும் என்பதையும் புறக்கணித்தார். அகஸ்டினின் குறித்த கருத்துருவாக்கம் பின்னர் போர் பற்றிய தேவாலய போதனையின் மூலக்கல்லானது. அரிஸ்டாட்டிலிய அரசியல் கோட்பாட்டின் கூறுகளை உள்ளடக்கிய சிந்தனையாளர் தாமஸ் அக்வினாஸால் நியாயமான போர் பற்றிய அகஸ்டினின் வரையறை 13ஆம் நூற்றாண்டில் முறைப்படுத்தப்பட்டு விரிவாக்கப்பட்டது. ஆரம்பகால நவீன காலத்தின் விடியலுக்கு முன்னால் அக்வினாஸின் கருத்துக்கள் விரிவடைந்து திருத்தப்பட்டன. 17ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவரான ஹியூகோ குரோடியஸ் சர்வதேச சட்டமாகவும் ஆயுத மோதல் சட்டமாகவும் நியாயமான போர் கோட்பாட்டை குறியீடாக்குவதற்கான அடித்தளத்தை அமைத்தார். இந்த வரலாற்று பின்னணியில்தான் மைக்கேல் வால்சர் 1977 வெளியிட்ட தனது புகழ்பூத்த நியாயமான மற்றும் நியாயமற்ற போர்கள், ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்ட் வார்ஸ் என்ற நூலின் மூலம் நியாயமான போர் என்ற கோட்பாட்டை புதுப்பித்தார். இதற்கிடையில் குறித்த கோட்பாட்டு உருவாக்கம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற கதை மீதான தீவிர விமர்சனங்கள் உள்ளன. அவற்றில் 3 மிக முக்கியமானவை. முதலாவது, இந்த கதையின் எல்லைகள் எவற்றை உள்ளடக்கியுள்ளன, எவற்றை தவிர்க்கின்றன என்பது. மேலும் நியாயமான போர் கோட்பாட்டின் வரலாற்று தேவைக்கு பல காரணங்கள் இருக்கின்ற போது அதனை அகஸ்டினுடன் தொடங்குவது சரியானதா என்று பல அறிஞர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவர்களின் எதிர்வாதம் என்னவென்றால், இப்போர் கோட்பாட்டின் வேர்கள் பண்டைய கிரேக்க உரோம அரசுகளிலும் அதற்கு அப்பாலும் கூட கண்டறியப்படலாம் என்பதற்கான சான்றுகள் உள்ளன என்பதாகும். இந்த வினவல் முதல் பார்வையில் பொருத்தமற்றதாக தோன்றலாம். ஆனால் நியாயமான போர் என்ற கோட்பாடு ஒரு கிறிஸ்தவ கோட்பாடாக சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பது பற்றிய விவாதங்களை இது முன்வைக்கின்றது. எனவே நியாயமான போர் கோட்பாடு கலாசார ரீதியாக மேற்கத்திய நாடுகளுக்குரியதா அல்லது உலகளாவியதாக உரிமை கோரும் ஒரு குறுக்கு கலாசார சிந்தனை அமைப்புக்குரியதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. சில அறிஞர்கள் மேலே பட்டியலிடப்பட்டுள்ள வரலாற்று சிந்தனையாளர்களுக்கு வழங்கப்படும் விசேட அந்தஸ்தையும் குறிப்பிடத்தக்க முக்கிய நபர்கள் மீது கவனம் செலுத்தாமையையும் கேள்வி எழுப்பி விமர்சித்துள்ளனர். நியாயமான போர் என்ற கோட்பாட்டை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதும் காலப்போக்கில் அதன் வளர்ச்சியும் அதை சொல்பவர்களின் தேர்வுகளிலும் அவர்கள் சொல்ல விரும்பும் கதைகளிலேயே தங்கியிருக்கின்றன என்பதை இந்த கேள்விகள் எமக்கு நினைவூட்டுகின்றன. இரண்டாவது, ரோமானிய இடைக்கால மனிதநேய சிந்தனையை மையப்படுத்தி அறிஞர்கள் முன்மொழிந்த வழமையான போர் என்ற கருத்துருவாக்கம் பற்றிய எந்த விவாதத்தையும் நியாயமான போர் கோட்பாட்டின் முக்கிய வரலாறு மறைக்கிறது என்பது கவலைக்குரியது. இந்த அணுகுமுறையின் முக்கிய அம்சம் அரசுகள் ஒன்றுக்கொன்று எதிராக மேற்கொள்ளும் தனித்தனியான ஒருதலைப்பட்சமான படைச்செயல்களை உள்ளடக்கியதாக அல்லாமல் இறையாண்மையால் தொடங்கப்பட்டதும் அவர்களுக்கிடையே நிலவிய ஒரு வகையான அரசு அல்லது பின்னணி நிலையின் அடிப்படையில் போரை புரிந்து கொள்வதாகும். ஒரு போர் நிலையை தொடங்குவதன் மூலம் அரசுகள் தங்கள் தகராறை ஆயுதங்கள் மூலம் தீர்க்க ஒப்புக்கொள்வதுடன் மறுதரப்பு அதை நிறுத்தும் வரை அவர்களை எதிரிகளாக வரித்துக் கொள்ளவும் அந்த மோதலின் முடிவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றன.
இந்த கண்ணோட்டத்தை நிராகரித்ததே நியாயமான போர் கோட்பாட்டின் மையமானது. ஒரு நியாயமான காரணத்தை வைத்திருப்பதை கட்டாயப்படுத்துவதற்கான தேவையை இந்த நியாயமான போர் கோட்பாடு கட்டாயமாக்கியது. மூன்றாவது, நியாயமான போர் கோட்பாடு கடந்த கால போர் கோட்பாடுகளில் வகிக்கும் பங்கை பற்றியது. சமகால நியாயமான போர் கோட்பாட்டுக்கு நியாயமான போர் பற்றிய வரலாற்றின் பொருத்தம் இங்கு பிரச்சனையாக உள்ளது. சில அறிஞர்கள் வரலாற்று பதிவை நிகழ்கால கோட்பாட்டின் உண்மையான பணிக்கான கண்கவரும் பயிற்சியாக கருதினாலும் இந்த அணுகுமுறை சிக்கலாக தோன்றுகிறது. மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட, அவசரமான, முன்னோடியான ஒரு திறந்த கேள்வியை முன்வைக்கிறது. காலப்போக்கில் போர் கோட்பாடு உருவாகும் போது அது அதன் வரலாற்றை கொண்டு வருகிறதா அல்லது அதை விட்டுவிடுகிறதா என்பதை நோக்க வேண்டும். இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு மறுபக்கங்கள் உள்ளன. ஒருபுறம் நியாயமான போர் கோட்பாட்டின் சமகால வெளிப்பாடுகள் முந்தைய நியாயமான போர் கோட்பாடுகளுடனான தொடர்புகளால் கரைப்பட்டவை. முந்தைய நியாயமான போர் கோட்பாடுகளில் சில குழப்பமான நம்பிக்கைகளை முன்வைக்கின்றன. உதாரணமாக, மத காரணங்களுக்கான போரின் பொருத்தம், பழங்குடி மக்களின் நிலங்களுக்கான போர்கள் மற்றும் கிறிஸ்தவ நாகரிகத்தின் மேன்மை போன்றன. இந்த பார்வையில் கடந்த காலம் ஒருபோதும் இறக்கவில்லை, அது கடந்த காலமும் இல்லை. மறுபுறம் சமகால நியாயமான போர் கோட்பாடு அதன் சொந்த சிக்கலான கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு அதன் உண்மையான பாவத்தின் கரையை இனி சுமக்கவில்லையா? இந்த சாத்தியக்கூறுகளுக்கிடையில் தீர்ப்பதற்கு எளிதான வழி எதுவும் இல்லை. ஆனால் அவற்றை பற்றி நாம் சிந்திப்பது முக்கியம். இந்த பின்புலத்திலேயே இலங்கையின் நியாயமான போரை அணுக வேண்டியுள்ளது. தத்துவார்த்த அடித்தளம். போர் பற்றிய மிக ஆரம்பகால அணுகுமுறை இப்போது போர் யதார்த்தவாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒழுக்கத்துக்கு புறம்பாக யுத்தம் நிகழும் என்பதும், போர் என்பது இயற்கையானதும் இயல்பானதுமான ஒரு செயற்பாடு என்பதும், போர் நடக்கும் போது அதில் வெற்றி பெறுவதும், அதன் பின்னர் தார்மீகமாக இருப்பது பற்றி கவலைப்படுவதுமே முக்கியமானது என்பதாகவே போர் பற்றிய யதார்த்தவாதம் இருந்து வந்திருக்கிறது. காதலிலும் போரிலும் எல்லாமே நியாயமானது என்ற பழமொழி வழக்கமான தார்மீக தரங்களிலிருந்து போரை விலக்கி தார்மீக அடிப்படையில் அவ்வாறு செய்வதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியாகும். ஒருவேளை சுயநலத்திற்காகவோ அல்லது போரில் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களை தார்மீக ரீதியாக அங்கீகரிப்பதற்காகவோ போரை மேற்கொள்வதிலும் நடத்துவதிலும் தார்மீக கட்டுப்பாடுகள் வரலாற்றின் ஆரம்பத்தில் வெளிப்பட்டன. ஹோமரின் காவியமான இலியட் போன்ற பழங்கால நூல்கள் போர் விதிகள் தொடர்பான நடத்தை விதிகளை வெளிப்படுத்துகின்றன. பண்டைய உலகின் மத மையமான டெல்பியை பராமரிக்கும் நோக்கத்திற்காகவும் போர் விதிகளை கடைபிடிப்பதற்காகவும் 12 கிரேக்க பழங்குடியினர் சம அடிப்படையில் ஒன்றிணைந்த ஆம்பிக்டியோனிக் கவுன்சிலை பற்றி சிசரோ குறிப்பிடுகிறார். போரின் கொடுமையை ஒழிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆரம்பகால ஐரோப்பிய அமைப்பு இதுவாகும். பிளாட்டோ தனது குடியரசு நூலில் போரின் ஆரம்பகால முறையான கோட்பாட்டு கணக்கை வழங்குகிறார். இதில் போரில் தார்மீக கட்டுப்பாட்டிற்கான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பண்டைய கிரேக்கர்களின் கடுமையான சுதந்திரமான நகர அரசுகள் மகா அலெக்சாண்டரின் வெற்றியில் ஒருங்கிணைக்கப்பட்டன. ஆனால் ரோமானிய பேரரசு கிரேக்க உலகத்தை விழுங்கியதால் மத்தியதரை கடலிலும் ஐரோப்பாவின் பரந்த இராணுவ ஆதிக்கம் வந்தது. 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி வரை பேரரசு தொடர்ந்து போரில் ஈடுபட்டது. ரோமன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போதிலும் ஆரம்பகால கிறிஸ்தவ தேவாலயம் அமைதிவாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் 313இல் பேரரசர் கான்ஸ்டன்டைன் மத மாற்றத்திற்கு பிறகு தேவாலயமும் அரசும் நியாயமான போர் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதில் ஒன்றுபட்டன. 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட புனித அகஸ்டினின் போர் பற்றிய போதனைகள் தலைமுறை தலைமுறையாக தேவாலயத்தின் தரநிலைகளாக மாறின. அவை சிசரோ மற்றும் பிளாட்டோவின் பண்டைய குறியீடுகளிலிருந்து உருவாக்கப்பட்டன. ஆனால் கிறிஸ்தவ சேர்க்கைகளுடன் கொலியையும் கிறிஸ்தவ அன்பையும் அகஸ்டினுக்காக ஒன்றாக சொல்ல முடியும். ஏனெனில் உடலின் வாழ்க்கை முக்கியமானதல்ல, இரட்சிப்பே முக்கியமானது.
சரி மற்றும் தவறுகளின் இருப்பிடம் அணுகுமுறைகளே அன்றி செயல்கள் அல்ல. வெறுப்பை தவிர்ப்பதே குறிக்கோளாக இருந்தால் உடலின் அழிவு கூட பாவிக்கு நன்மை பயக்கும். நியாயமான நோக்கத்துடன் போர் நீதியை நிரூபிக்க முடியும். அட்டூழியங்கள் இல்லாமல் போரிட்டால் போர் அமைதியை உருவாக்கும். அகஸ்டின் முந்தைய தலைமுறையினரிடமிருந்து மதிப்புகளை ஒருங்கிணைத்து கட்டி எழுப்பியது போலவே அவரது வழிகாட்டுதல்கள் சுத்திகரிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு பரந்த கலாசார தரைநிலைகளாக இன்று செயற்படுகின்றன. தற்போது உருவாகியுள்ள மேற்கத்திய நியாயமான போர் பாரம்பரியம் இரண்டு வேறுபட்ட ஆனால் தொடர்புடைய கருப்பொருள்களால் ஆனது. போருக்கு செல்வதற்கான தார்மீக நியாயம் ஜஸ்டின் பெலோ, போரில் நடத்தைக்கான தார்மீக வழிகாட்டுதல்கள் ஜஸ் அட் பெலம். இவை ஒவ்வொன்றும் பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பாரம்பரியத்தின் கீழ் ஒரு போரை நியாயமான போராக கருதுவதற்கு போரை நாடுவதை நியாயப்படுத்தும் நிபந்தனைகளையும் போரில் நடத்தையை நியாயப்படுத்தும் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். போருக்கு செல்வதற்கான நியாயம் 6 வேறுபட்ட நிபந்தனைகளை உள்ளடக்கியது. காரணம் நியாயமானதாக இருக்க வேண்டும். போருக்கு செல்வதற்கான முடிவை அதற்கான அதிகாரம் உள்ளவர்களே எடுக்க வேண்டும். போருக்கு செல்லும் குழுக்கள் சரியான நோக்கத்துடன் போருக்கு செல்ல வேண்டும். கடைசி முயற்சியாக மட்டுமே போரை மேற்கொள்ள வேண்டும். போரின் இலக்கு சமாதானம் ஒன்றை சென்றடைவதற்கான சாத்தியத்தை கொண்டிருக்க வேண்டும். போர் விகிதாசார சமநிலை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது போரினால் வரக்கூடிய மொத்த தீமை ஒரு நியாயமான போரினால் அடையப்பட்ட நன்மையை விட அதிகமாக இருக்க முடியாது. இந்த நிபந்தனைகள் ஒவ்வொன்றும் போருக்கு செல்வது மட்டுமே என்று முடிவெடுப்பதற்கு முன்பு சுயாதீனமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நியாயமான காரணம். நியாயமான போர் மரபு ஆக்கிரமிப்பை அனுமதிக்க முடியாதது என்றும் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் வகையிலேயே போர் நியாயமாக மேற்கொள்ளப்படுகிறது என்றும் கூறுகிறது. ஒரு அரசின் அரசியல் இறையாண்மை அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக மற்றொரு அரசின் சக்தியை பயன்படுத்துவது அல்லது அச்சுறுத்துவது ஆக்கிரமிப்பு ஆகும். தற்காப்பு என்பது போருக்கு செல்வதற்கான தெளிவான காரணம். ஆனால் நியாயமான காரணத்தின் கொள்கையானது ஆக்கிரமிப்புக்கு எதிராக மற்றொரு அரசை பாதுகாப்பதற்கும் படுகொலைகளால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கும் தலையீடு செய்வதற்கும் பிரிவினைவாதிகளுக்கு உதவுவதற்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான சாத்தியமான முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளுக்கும் கூட விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சரியான அதிகாரம். வரலாற்று ரீதியாக சரியான அதிகாரம் என்பது அரசாங்கத்தின் முறையான முடிவெடுப்பவர்களை குறிக்கிறது. இது பல்வேறு சூழல்களில் அரச தலைவர்கள், ஆட்சியாளர்கள், மன்னர்கள், ஜனாதிபதிகள், தளபதிகள், பிரதமர்கள், சட்டமன்ற அமைப்புகள் உள்ளிட்ட பலரை உள்ளடக்கியது. கடந்த சில 100 ஆண்டுகளில் சரியான அதிகாரம் என்ற கொள்கையானது தனிநபர்களுடன் மட்டுப்படாமல் குறித்த போரின் சாத்தியமான ஆதாயங்களாலும் சுமைகளாலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டு விருப்பத்துடன் இணைந்ததான நிலைக்கு மாறியுள்ளது. புரட்சிகர போர்கள், சுரண்டலுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் எதிரான தற்காப்பு முறையீடுகள், சுய ஆட்சி உரிமைகள் ஆகியவற்றுடன் பாதுகாப்புக்கும் சுதந்திரத்திற்குமான உரிமைகள் ஆகியவற்றின் மூலமும் நியாயப்படுத்தப்படுகின்றன. சரியான நோக்கம். நியாயமான போருக்கான ஒரே சரியான நோக்கம் ஆக்கிரமிப்பு என்ற தவறை சரி செய்து அமைதியை கொண்டு வருவதற்கான விருப்பமாகும். பழிவாங்கும் நோக்கம், ஆதிக்கம், தீங்கு, கொடுமை, தனிப்பட்ட அல்லது தேசிய சுயநலம் போன்றன எப்போதும் தவறானது. கடைசி முயற்சி. போர் நியாயமாக நடைபெற வேண்டுமானால் ஆக்கிரமிப்பு என்ற தவறை சரி செய்வதற்கான அனைத்து வழிகளும் முதலில் தீர்ந்துவிட்டிருக்க வேண்டும். நியாயமான போர் மரபு போரின் தார்மீக வெறுப்பை ஊகிப்பதுடன் முடிந்தால் போரை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. சமாதானத்தின் அவசியம். நியாயமான போர் மரபு நிலையான அமைதிக்கான நிலைமைகளை உருவாக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே போர் மேற்கொள்ளப்பட வேண்டும். இத்தகைய நிலைமைகள் அமைதியை குலைக்கும், ஆக்கிரமிப்பை தூண்டும் பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும். விகிதாசார சமநிலை. இறுதியாக போரினால் வரக்கூடிய ஒட்டுமொத்த விளைவு நன்மையாக இருப்பது சாத்தியமான இடத்தில் தொடங்கப்படும் போர் மட்டுமே நியாயமாக எடுக்கப்படுகிறது.
போர் உருவாக்கும் மொத்த தீமையை விட கிடைக்கும் நன்மை அதிகமாக இருக்க வேண்டும். திட்டமிடப்பட்ட போரின் விலை அனைத்து மனித, பொருளாதார மற்றும் கலாசார செலவுகள் உட்பட மொத்த இடப்பெயர்வு, துன்பம் மற்றும் இறப்பு ஆகியவற்றில் மிக அதிகமாக இருந்தால் அதனால் வரக்கூடிய நன்மைகளுடன் ஒப்பிடுகையில் மீண்டும் சாத்தியமான அனைத்து ஆதாயங்களையும் கருத்தில் கொண்டே முடிவெடுக்கப்படல் வேண்டும். இந்த 6 காரணிகளை கருத்தில் கொண்டு எப்போது போருக்கு செல்வது என்பதை தீர்மானிப்பது சிக்கலானதும் கடினமானதுமான பணியாகும். போர் ஒன்றினை சூத்திரங்களையும் கேள்வி கொத்துக்களையும் வைத்து அளவிடுவது எளிமையான விஷயம் அல்ல. இந்த விவாதத்தில் கருத்து வேறுபாடுகளும் விளக்கத்தில் வேறுபாடுகளும் ஏற்படும். போருக்கு செல்வதை நியாயப்படுத்துவதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்று முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளவர்களால் உடன்பாடு எட்டப்பட்டால் அதனைத் தொடர்ந்து போரில் நடத்தை பற்றிய வழிகாட்டும் நிபந்தனைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். அதாவது ஒரு போர் நியாயமான முறையில் போருக்கு செல்வதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்தாலும் போரில் நடத்தைக்கான தார்மீக வழிகாட்டுதல்களும் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அது நியாயமான போர் அல்ல. போரில் நடத்தைக்கான தார்மீக வழிகாட்டுதல்கள் 3 பகுதிகளை கொண்டிருக்கின்றன. பாகுபாடு அல்லது அப்பாவிகளின் காப்புறுதி, இரட்டை விளைவு அல்லது திட்டமிடப்படாதவற்றிலிருந்து வேறுபட்டது, மற்றும் மீண்டும் விகிதாசாரம். இந்த முறை போரின் ஒட்டுமொத்த விகிதாசாரத்தை விட போருக்குள்ளான குறிப்பிட்ட செயல்களை பற்றியது. பாகுபாடு. பாகுபாட்டு கொள்கை என்பது போரில் ஈடுபடாதவர்கள் போரின் தாக்குதல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதாகும். அப்பாவிகளை கொல்வது எப்போதுமே தவறு. மேலும் நியாயமான போரில் பங்கேற்பவர்கள் போர் செயல்களின் முறையான சட்டவிரோத இலக்குகளுக்கிடையில் பாகுபாடு காட்ட வேண்டும். போரிடாதவர்களையும் எதிர்க்க வலுவற்றவர்களையும் காத்தல் என்ற கருத்தின் தோற்றம் தார்மீக உணர்திறனில் இல்லை. மாறாக இடைக்காலத்திலிருந்து வீரியம் என்ற நெறிமுறையில் உள்ளது. மாவீரர்கள், தொழில்முறை வீரர்கள், மாவீரர் அல்லாதவர்களுக்கு எதிராக ஆயுதம் எடுப்பதில் பெருமையில்லை. விவசாயிகள், வேலைக்காரர்கள், கைவினைஞர்கள், வணிகர்கள் போன்றோர் நாட்டின் செல்வத்தின் ஆதாரமாக இருந்தனர். ஊழியர்கள், தொழிலாளர்கள் மற்றும் போரில் ஈடுபடாத குடிமக்கள் மீது தாக்குதல் மூலம் ஒரு மாவீரரை மறைமுகமாக தாக்குவது கோழைத்தனமாக கருதப்பட்டது. குழந்தைகள், முதியவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள் அனைவரும் இராணுவ நடவடிக்கையின் பொருத்தமற்ற இலக்குகள் என்பது இன்று தெளிவாக தெரிகிறது. எவ்வாறாயினும் போரிடாத, எதிர்க்க வலுவற்றோர்களாகிய இவர்களும் இலக்கு வைக்கப்படுகின்றனர். தற்காப்பு என்ற பெயரில் அவர்கள் பொதுவாக முறையான இலக்குகளாக கருதப்படுகிறார்கள். சாதாரண மக்களும் அவர்களது குடும்பங்களின் குடியிருப்புகளும் பாரம்பரியமாக போரிலிருந்து விலக்கை அனுபவித்து வருகின்றன. ஆனால் நவீன போர் பாரம்பரியமானது எதிர்க்க வலு இல்லாதவர்களின் சுற்றுப்புறங்களை தாக்குவதை ஊக்குவிக்கின்றது என்ற அடிப்படையில் மாறியுள்ளது. இரட்டை விளைவு. போரின் தவிர்க்க முடியாத துணை விளைவு என்பது இடைக்காலத்தில் கிறிஸ்தவர்களால் இரட்டை விளைவு கொள்கையாக உருவாக்கப்பட்டது. இக்கருத்தின் அடிப்படை உந்துதல் என்னவென்றால், அப்பாவிகளின் காயம், மரணம் போன்றன எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கின்ற அதேவேளை போர் நடவடிக்கை தொடக்கப்பட்டதன் நோக்கம் அவை இல்லை என்றால் மன்னிக்கப்படலாம் என்பதாகும். போர் செயல்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதுதான் இதன் விளக்கம். முறையான இராணுவ இலக்கின் காயம் அல்லது மரணம் என்பது இங்கே இரண்டாவது விளைவு. போர் செயல்கள் குறிவைத்து அப்பாவிகளின் காயம் மற்றும் இறப்பை நோக்கமாக கொண்டிராதவரை அவை திட்டமிடப்படாத அல்லது இணையான இழப்புகளாக மன்னிக்கப்படலாம். இரட்டை விளைவு கொள்கை சிக்கலானதாக இருப்பதுடன் முரண்பாடான நிலைமைகளையும் தோற்றுவிக்கின்றது. உதாரணமாக, ஹீரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தியது போரிடாதவர்களின் காயம் அல்லது மரணத்தை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்று கூறலாம். இதனால் இரட்டை விளைவு கொள்கை நூறாயிரக்கணக்கான காயங்கள் மற்றும் இறப்புகளை நியாயப்படுத்தும். ஆயினும் கூட இதுபோன்ற உயிரிழப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எதிர்பாராத மற்றும் முன் அறிவிக்கப்பட்ட உயிரிழப்புகளுக்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வது கடினம். விகிதாசாரம். இறுதியாக, நியாயமான போரை நடத்துவது விகிதாசார கொள்கையால் வழிநடத்தப்படுகிறது.
மேலே போருக்கு செல்வதை நியாயப்படுத்துவது போல போரின் தீமையை, போரினால் அடையக்கூடிய நல்ல விளைவுகளுக்கு எதிராக எடை போடுவதும் சிரமமானதாகும். ஆனால் போருக்கு செல்வதில் உள்ள மொத்த நன்மை தீமைகளை கருத்தில் கொள்வதற்கு பதிலாக இங்கே கருத்தில் கொள்ளப்படுவது கொடுக்கப்பட்ட செயல், ஒரு குறிப்பிட்ட பிரசாரம், ஒட்டுமொத்த போரின் ஒரு பகுதியாக கருதப்படும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்பனவே. இந்த வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு செயலும் விகிதாசார சோதனையை சந்திக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செயலை செய்வதால் ஏற்படும் தீமை செயலிலிருந்து கிடைக்கும் நன்மையால் ஈடு செய்யப்படுமா? இல்லையெனில் இந்த செயல் விகிதாசாரமற்றது, எனவே தடை செய்யப்பட்டுள்ளது. போரில் ஈடுபடுவதையும் போரில் நடத்தையையும் நியாயப்படுத்தும் கூறுகள் ஒன்றாக பொருந்துகின்றன. இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே ஒரு போர் நியாயப்படுத்தப்படலாம். எந்த ஒரு நிபந்தனையும் நிறைவேற்றப்படாவிட்டால் போர் தார்மீக ரீதியாக நியாயப்படுத்தப்படாது. இதன் பொருள், முதலாவது 6 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் இரண்டாவது நிலைமைகளின் வழிகாட்டுதலின் கீழ் போரை நடத்த முடியாது. அவ்வாறு நடத்தப்படும் போர் நியாயமானது அல்ல. எனவே அதை மேற்கொள்ளக்கூடாது. நியாயமாக போராடக்கூடிய போர்களுக்கும் இதை சொல்லலாம். இவை போருக்கு செல்வதை நியாயப்படுத்துவதற்கான தரநிலைகளை சந்திக்க தவறினால் அவை நியாயமான போர்கள் அல்ல. நியாயமான போர் மரபு என்பது சிக்கலான, நுட்பமான வாழ்க்கை தரங்களின் தொகுப்பாகும். இது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உருவாகி தார்மீக கருத்தில் போர்கள் தங்களை முன்வைக்கும் போது தொடர்ந்து உருவாகி வருகிறது. இவை அனுபவ ரீதியாக சோதிக்கப்படக்கூடிய, தெளிவான, அளவிடக்கூடிய நிலைமைகளை கொண்ட நேரடியான கோட்பாடு அல்ல. பாரம்பரியம் பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் நோக்கங்களுக்காக வெவ்வேறு நபர்களால் பல்வேறு விளக்கங்களை பெறுகிறது. எந்த ஒரு குறிப்பிட்ட போரையும் நியாயப்படுத்த அல்லது மறுப்பதற்காக பாரம்பரியத்தை பயன்படுத்துபவர்கள் ஒன்றோடொன்று தொடர்புடைய கொள்கைகளின் சிக்கலான தொகுப்பை விளக்க வேண்டும். மேலும் அவ்வாறு செய்யும் போது அவர்கள் தவிர்க்க முடியாமல் பாரம்பரியத்தின் பல்வேறு அம்சங்களை வித்தியாசமாக எடை போடுகிறார்கள். மரபு ரீதியாக போரையும் நடத்தைகளையும் மதிப்பிட்டுக் கொள்வதற்கான ஒரு பரந்த பொதுவான வழிகாட்டியை வழங்கியிருந்தாலும் அவற்றின் மூலம் ஒரு கேள்விக்கும் திட்டவட்டமாக பதிலளிக்க முடியாது. போரின் தார்மீக தீர்ப்புகளை எடுக்க வேண்டிய சுமையை மக்கள் சுமக்கிறார்கள். இதற்கு நியாயமான போர் பாரம்பரியம் உதவ முடியும். ஆனால் இறுதி பொறுப்பு நம்முடையது. இலங்கை அனுபவமும் அதுதான். நியாயமான போருக்கான வரையறைகளும் அதன் கோட்பாட்டு உருவாக்கமும் இலங்கையின் இறுதி போர் நியாயமான போர் என்ற வரையறைக்கு உட்பட்டதா என்ற வினாவை எழுப்புவது தவிர்க்கவியலாதது. போர் நியாயமானதாக இல்லாத போது குற்றங்கள் புதிய எல்லைகளை சட்ட ரீதியாகவும் யதார்த்த ரீதியாகவும் எட்டுகின்றன. இவ்வாறு நியாயமான போர் என்ற பெயரில் எல்லோரும் போர் தொடுக்கும் போது இலங்கையும் அதனை பயன்படுத்தி கொண்டது. தொடரும் குறிப்புகள். இலங்கை அனுபவத்தையும் கடந்த 1/4 நூற்றாண்டு கால வரலாற்றையும் பார்க்கும்போது இயல்பாக எழுகின்ற கேள்வி ஒன்றுண்டு. நியாயமான போர் என்று ஒன்று இருக்கிறதா? இக்கேள்வி மனிதர்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு சக்தியை பயன்படுத்துவதற்கான நெறிமுறைகளையும் சட்டப்பூர்வ தன்மையையும் போரை கொண்டு நடத்துவதையும் பற்றியது. போரை பற்றிய தார்மீக பிரதிபலிப்பானது இது ஒழுங்கமைக்கப்பட்ட வன்முறை என்றும் வேண்டுமென்றே திட்டமிட்டு மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்துவது என்றும் வாதிடுகிறது. எனவே இந்த தார்மீக பிரதிபலிப்பை கொண்ட மதங்களை முன்னிறுத்தும் நாடுகள் நியாயமான போரை ஏன் நடத்துகின்றன? அந்நம்பிக்கைகளை கொண்ட மக்கள் இதனை ஏன் ஆதரிக்கின்றனர்? குறிப்பாக சொல்வதாயின், நியாயமான போர் என்ற கருத்தாக்கம் கிறிஸ்தவ இறையியல் புலமையிலிருந்து உருவான கருத்து. அது மேற்கத்திய சமூக அரசியல் அகராதியின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. அவ்விறையியல் புலமையிலிருந்து வேறுபட்ட ஆபிரகாமியல்லாத நம்பிக்கையான பௌத்தம் நியாயமான போர் என்ற சிந்தனையை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை இலங்கை அனுபவத்தின் வழி பார்க்க முடியும். இலங்கை மட்டுமன்றி பௌத்த நாடுகளில் மதம் மற்றும் அரசியல் தொடர்பான பிரச்சினைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதற்கான ஒரு உதாரணமாக நியாயமான போர் என்ற கோட்பாட்டை பௌத்தத்தை பெருந்தேசியவாத அகங்காரமாக வளர்த்தெடுத்த இலங்கை எவ்வாறு பயன்படுத்தியது என்பதன் வழி அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம். நன்றி.